Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடியா அரசின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை திசை திருப்பவும், தமிழகம் முழுவதும் நடைபெறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் புழக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்கள் அதிகரித்து அதனால் பாதிப்படைந்துள்ள மக்களின் கோபத்தை மடைமாற்றுவதற்காகவும் அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு புனையும் செயலை விடிய அரசு செய்து வருவது ஜனநாயகத்தை நசுக்கும் செயலாகும் என குறிப்பிட்டுள்ளார். கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர், விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் தோலுரித்து காட்டி வருகிறார் என்றும், மாவட்ட கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கும் விடியா திமுக அரசை எதிர்த்து நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்று கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன பொதுக்கூட்டங்களையும் நடத்தி வருகிறார் என்றும் கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்படிப்பட்ட கழக செயல் வீரரின் கழக பணிகளை முடக்க வேண்டும் என்பதற்காக சிவில் பிரச்சனை ஒன்றில் பொய் வழக்கு பதிவு செய்து அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று செய்திகளை பரப்பும் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் செய்வது சர்வாதிகாரத்தின் உச்சமாகும் என கழக பொதுச் செயலாளர் கடுமையாக சாடியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறை பறவையாக இருக்கும் முதலமைச்சரின் அபிமானத்திற்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஓராண்டுக்கும் மேலாக தலைமறைவாக உள்ளதை அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்கு ஆஜராகாமல் ஆட்டம் காட்டி வரும் அசோக்குமார் அடிக்கடி இரவு நேரங்களில் சென்னை மற்றும் கரூரில் உள்ள வீடுகளுக்கு ரகசியமாக வந்து செல்வதாகவும், அவரை கண்காணித்து பிடித்து தரும்படி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன என பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கொலை குற்றவாளி போல் சித்தரித்து தேடப்படும் குற்றவாளியை போல் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தேடுவதும், அவருடைய உறவினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளை விசாரணை என்ற பெயரில் சிரமப்படுத்துவதுமாக உள்ள விடியா அரசின் முதலமைச்சரின் ஏவல் துறை, அமலாக்கத்துறையால் ஓராண்டுக்கும் மேலாக உண்மையிலேயே தேடப்பட்டு வருபவரை அமலாக்கத்துறையே அவரது நடமாட்டத்தை விடியா அரசின் காவல்துறைக்கு தெரிவித்தும் பதுங்கியிருக்கும் அசோக்குமாரை கைது செய்து மத்திய அமலாக்கத்துறை வசம் ஒப்படைக்காமல் இரட்டை வேடம் போடுவது கடும் கண்டனத்திற்குரியது என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். வழக்கிற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளுடைய வீடுகளில் சோதனை நடத்துவது, அவர்களை மிரட்டுவது போன்ற செயல்கள் சர்வாதிகாரத்தின் உச்சமாகும் என்றும், இது மேலும் தொடர்ந்தால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய அறப்போராட்டம் நடத்தப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி எச்சரித்துள்ளார்.